சன்னிதான வாசலில் தத்வமசி என்கின்ற ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கும். கண்டிப்பாக சபரிமலை சென்றிருக்கும் அனைவருமே அந்த வாசகத்தை பார்த்த பிறகுதான் ஐயப்பனையை பார்க்க செல்வார்கள். சபரிமலைக்கு செல்லும் பெரும்பாலான பக்தர்கள் தமிழர்கள் தான். அந்த தமிழர்களுக்கு அந்த வாசகம் புரியாது. ஏனென்றால் அது மலையாளத்திலும் ஹிந்தியிலும் எழுதப்பட்டிருக்கும். 41 நாள் அல்லது 48 நாள் விரதம் இருந்து சபரிமலைக்கு செல்லும் அந்த பக்தர்கள் ஐயப்பனை பார்க்கும் வரை கடவுளாகவே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அந்த வாசகமும் நமக்கு அதைத்தான் உணர்த்துகிறது. தத்வமசி என்கின்ற அந்த வாசகத்திற்கான பொருள் என்ன தெரியுமா? நீ எதை நாடி வந்தாயோ அது நீயாகவே உள்ளா என்பதுதான் அதனுடைய பொருள். அதாவது எங்கும் நிறைந்த பரம்பொருள் உன்னிலும் இருப்பதால் நீயும் பரம்பொருளே என்பதுதான் அதனுடைய உட்கருத்து. மனிதனே, தெய்வத்தை தேடி நீ எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வந்திருக்க வேண்டியதில்லை. காடு மேடுகளை கடந்திருக்க வேண்டியதில்லை. உனக்குள்ளேயே நான் இருக்கிறேன். நான் இங்கிருந்து உன்னை எப்படி பாதுகாக்கிறேனோ அதே போல் நீயும் உன்னை சார்ந்தவர்களை பாதுகாக்கும் வகையில் நடந்து கொள். அவர்களிடம் நல்லதை பேசு, நல்லதை செய், நன்மையை மற்றும் நாடி செல் என்பதுதான் இந்த சொல்லுக்குள்ளே அடங்கியிருக்கும் அந்த தத்துவம்.